Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வருவதற்கு ஒரு காரணமும் உண்டு. தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆட்டுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது அதே மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அந்த நேருக்கிட்ட ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு. அவர் அங்கேயே நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு பரம ஏழையா இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல். நெல் மழையில் நனையாமல் 5 ஆண்டு காலத்தில் மழை நனைக்காமல் தான் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து அது அதிகமாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. முன்னாள் அமைச்சர் 2 பேரும் நேரு சாரும் அவருக்கு சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலம் அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. 2022-23 ஒண்ணுமே பண்ணல. 64 கோடி ரூபாய் ஆக்டிவல் இருக்கு. 2022-23 ஒண்ணுமே பண்ணல, 0. எந்த டிபிசியும் பண்ணல. 2023-24 65 டிபிசி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்டு 40 கோடி ரூபா. 2024-25 25-26 டிபிசியில் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. விவசாயிகள் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கோ தனி எந்த இடத்துலையும் எந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கவே இல்லை. குடோன்ஸ் அடுத்தது 2021-22 அவங்க ஆட்சி வந்த காலங்களில் செமி கவர்டு குடோனோ எம்ஆர்எம்மோ ஆஃபீஸ் பில்டிங் எதுவுமே செய்யவில்லை அவங்க ஆட்சி காலத்தில். ஒரு வருடம் ஃபுல்லாக 2022-23 வெறும் கவர்டு குடோன்ஸ் 12 குடோன் 28,000 மெட்ரிக் டன்ல 53 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. தயவுசெய்து அங்கிருந்து பேசுறது 3 முறையா நான் பார்த்துருக்கேன், நடவடிக்கை எடுப்பேன். செமி கவர்டு குடோன் 18 செமி கவர்டு 18 அது 2,68,000 மெட்ரிக் டன்னுக்கும் 214 கோடியில் பண்ணியிருக்காங்க. 2023-24 7 குடோன் தான் கட்டியிருக்காங்க. மெட்ரிக் டன் 17,500 32 கோடி ரூபா. செமி கவர்டு குடோன் 40 குடோன் கட்டியிருக்கு 1,14,000 மெட்ரிக் டன்ல 95 கோடியில். 2024-25 40 குடோன் கட்டியிருக்காங்க குடோனு 55,000 மெட்ரிக் டன் 114 கோடியில். செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான் 18,000 மெட்ரிக் டன்ல கட்டியிருக்காங்க 25 கோடியில். 25-26 18 குடோன் கட்டியிருக்கு 51,000 மெட்ரிக் டன்ல 106 கோடியில். செமி கவர்டு குடோன் கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1 9/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோன்னு. அதெல்லாம் ரோட்லேயும் ஸ்ட்ரீட்லேயும் தான் இருக்குது. சொல்லப்போனால் கடந்த
2025-26 சட்டமன்றத்தில் இதே நம்ம மானிய கோரிக்கையில் 300 கோடி ரூபா 350 கோடி ரூபாய்க்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க, அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பிப்ரவரி 2026 தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. அப்போ தான் வந்து நிதி ஒதுக்கி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அமைச்சரவையில். அந்த அறிவிப்புகள் ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் மார்ச் ஏப்ரலில் சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது, பட்ஜெட் அறிவிப்பில் வரும்போது, அடுத்த வருடம் பிப்ரவரி 2026 தான் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பல திட்டங்களுக்கு ஃபினான்ஸ் சாங்ஷனே வரல. கிட்டத்தட்ட 36 திட்டங்கள், அவங்க சொல்லாமல் 36 கவர்டு குடோன், 26 கவர்டு குடோன், இதெல்லாம் கிட்டத்தட்ட 89 கோடி ரூபா ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது. MRK பன்னீர்செல்வம் அவர். மிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்போல்லாம் கணக்கெல்லாம் அவர் ஆடிட்டரில் அவர் கணக்கெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து எப்படியும் எங்களுக்கு வந்து நெல் வந்து மழையில் நனையாமல் 5 ஆண்டு காலத்தில் மழை நனைக்காமல் தான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து, அதுவும் அதிகமாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் தான் வச்சுக்கிங்க. நாங்கள் வந்து திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்கே சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ வந்து தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வர்றதுக்கு உடைய காரணமும் உண்டு. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சி மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் இதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ஆகவே ஆகவேதான் மாண்புமிகு உறுப்பினர் அவை முன்னவர் முடித்தவுடன் உறுப்பினர் கோவி ஸ்ரீன் அவர்கள் பேச. அவை முன்னவர் முடிங்க. உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிங்க. உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன். அவை முன்னவர் பேசி முடித்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்க ரெண்டு பேருமே பேசலாம். உட்காருங்க. அவை முன்னவர் பேசி முடித்தவுடன் 2 பேர், நீங்க கோவி செடியன் நீங்களும் பேசலாம், அவரும் பேசலாம். 2 பேருக்கும் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். அதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொகையை உயர்த்தி கொடுத்து, எதிர்காலத்தில் சன்னரகை தான் இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து அந்த அரிசி வருகிறது, பல இடங்களிலிருந்து வாங்கப்படுகிறது. நம்முடைய சன்னரகம் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்லுகிற போது இல்லை அதை மாற்றி ஒரே சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னதில் உங்களுக்கு அதில் இருக்கும். அதை சில பேர் பயன்படுத்துவதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் MRK பன்னீர்செல்வம் அவர்கள், MRK பன்னீர்செல்வம் நீங்க பேசுங்க. MRK பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் பேசலாம். உங்களுக்கு துணையாக பின்னாடி யாரும் பேச அனுமதிக்கும். திரும்பி பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, இங்கே முன்னாள் அமைச்சரான நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதான் சுகரை கம்மியாகும்னு சொல்லி அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. அதனால் வந்து எல்லாரும் உறுப்பினர் கே நேரு அவர்கள் பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவை முன்னவர்
என்ன அர்த்தத்தில் இப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கு என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேறு வழியாக, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் 1 நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்கிறார், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க நீ ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. உறுப்பினர் அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சக்கரை நோயை தடுப்பதற்காக இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்து என்று சொன்னால் நீ கஞ்சி வைத்து கொடுப்பதிலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள் அங்கே பேசுகிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுங்க. காமரா உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர். நம்மளுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் விவசாயத்துறை மானியத்துக்கு போய் சொன்னார், அண்ணன் நேருக்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான விவசாய நிலம் இருக்கு, அவர் அங்கேயே வந்து நெல் எல்லாத்தையும் போட்டு உற்பத்தி பண்ணிக்கிறாருன்னு. ஆனால் ஒரு பரம ஏழையாக இருக்கக்கூடிய மாதிரி அண்ணன் வந்து ரேஷன் கடையில் தான் அரிசி சாப்பிட்றாருன்னு ஒரு தகவல் இன்னைக்கு தான் அது தெரியுது. அதனால அதாவது என்னுடைய பதிவு நான் முடிச்சிடுறேன், நீங்கள் பேசும்போது நான் முடிச்சிடுறேன். எதற்கு சன்னக நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகையும் பொது ரக அரிசிக்கு எதுக்கு விலை கம்மியும் அப்படிங்கிற ஒரு விவாதம் நம்முடைய முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் மூத்த அமைச்சர்களை ஒரு 8 அமைச்சர்களை கூப்பிட்டு விவசாய சங்கங்களை வந்து சந்திக்க சொன்னார். நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அங்கே விவசாய சங்கங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ ஒரு கோரிக்கை கொடுத்தோம். உணவுத்துறையில் ரேஷன் சிஸ்டத்தில் அரிசியோடைய, நான் சிறு வயதிலேயே பிஹெச்ல இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்போ சாப்பிடும் போதே அரிசியோடைய அளவு வந்து எப்பயுமே பெருசாக இருக்கும். அதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லார் வீட்லையும் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி, நிறைய பேர் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. நம்ம அது தனிப்பட்ட இது நான் போல. பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய மனசாட்சிப்படி தெரியும், யாரும் ரேஷன் கடையிலேருந்து அரிசி வாங்கி சாப்பிட்றதில்லை பெரும்பாலும். நான் இதுதான் உண்மையை தான், நாங்கள் உண்மையை பதிவு பண்ணுறோம். இங்க வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத உண்மையை நம்ம பதிவு பண்ணணும். இதுல வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி போன ஆட்சி 50 வருஷ ஆட்சி பத்தி பதிவு பேசல. இன்னைக்கு இருக்க நிலைமை என்னங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனம் போய் சென்ற பிறகு அப்ப விவசாயிகள் சொன்னாங்க, நாங்க வந்து எங்களுடைய பயிரை மாத்தணும்னா நீங்க வந்து சன்ன நகர்களுக்கு வந்து அதிகமான ஊக்கத்தொகை கொடுங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்குற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்குற அரிசி அவங்க வீட்டில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இது உண்மை. இதற்குதான் சன்ன நகர் நெல் அரிசிக்கு அதிகமான ஊக்கத்தொகை கொடுத்து டெல்டா மாவட்டங்கள்ல இனிவரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சன்ன நகர் நெல்லை வந்து பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். அவங்க பயிரிட்டாதான் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து ப்ரொக்யூர் பண்ணி மக்களுக்கு ரேஷன் கடையில கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அதிகமான வந்து உற்பத்தி வந்து பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு வந்து நம்ம சரியான நெல்லை அரிசி கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை வந்து உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு தான் இதை பதிவு பண்றோம்.
உண்மையாக சொல்கிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிட்றதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்லவல்ல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாய் தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70-80% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னநகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலமாக அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்டில், பேப்பர் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச வரேன் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பேசி இன்னும் அவர் பேச கொடுக்குறேங்க, கண்டிப்பாக கொடு. அவர் பேச அப்புறம் கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் செங்கோட்டன் அவர்கள், அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த அரிசியை, ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதில் நான் சொல்லிடுறேங்க. பொதுப்பணித்துறை பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சொல்லனா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற. யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில்
ஒரு நம்மெல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.